ஹலோ மக்களே, என்ன ப்ரொமோ பார்த்தீங்களா? கேப்டன்சி டாஸ்க் ப்ரொமோ. அது இன்னும் செயின்ட் சபரி அந்த மாஸ்க் டாஸ்கில் சொன்னார், அப்பா நான் பொண்ணுங்களை தொடாமல் கேம் ஆடுவேன்ப்பா, அப்பா நான் பொண்ணுங்களை தொடாமல் கேம் ஆடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். இன்னும் தொடாமல் கேம் ஆடுவார், ஓகே தான். ஆனால் தள்ளி விட்டு கேம் ஆடலாமா? அப்புறம் திவ்யாவும் அந்த டாஸ்கில் தானே இருக்காங்க. இப்போ என்ன நான் பிக் பாஸ் சார் 2 பொண்ணுங்க இருக்காங்க, நான் தொட்டு கேம் ஆட முடியாது, அப்புறமா வந்துட்டு நான் தொட்டு கேம் ஆடினா நான் நல்லவனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரிசைன் நான் பண்ணிட்டார் டாஸ்க்கை. அப்புறம் ஏன் சார் இந்த மாஸ்க் டாஸ்கில் அப்படி ஒரு வார்த்தையை விட்டீங்க? அதுக்கப்புறம் நேற்று பிரஜன் கிட்ட பேசும்போதுமே நான் அப்படி தான், நான் வந்து பாரு பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன், பாரு வந்து கிட்டே சேர்க்க மாட்டேன் அப்படி அந்த எஃப்ஜே சொன்னான். அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுற விஷயத்தில் அந்த எஃப்ஜே, இந்த பிரஜின், சபரி எல்லாமே சேர்ந்து அந்த பொண்ணு கேரக்டர் அசாசினேட் பண்ணி தானே வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி டாஸ்க்குன்னு வரும்போது மட்டும் பொண்ணுங்களை தொடாமல் கேம் ஆடணும்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி சார் பொண்ணை தள்ளி விட்டு கேம் ஆடுவீங்க? அதுவும் பிக் பாஸும் ரொம்ப உஷார் தான். 3 வாரமாக கேப்டன்சி என்ன சார் இவ்வளோ ஃபிசிக்கல் டாஸ்க்கை இவ்வளோ ஹாஷாவை வச்சிங்க? அப்படியே சபரி வின் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சிங்க. எப்படி பார்த்தாலும் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரும்போது அந்த ஜென்ஸ்க்கான பவர் நிறைய இருக்கும், லேடிஸ்க்கு அது கொஞ்சம் வீக்னஸ். என்ன தான் ஈக்குவாலிட்டின்னு சொன்னாலும் பயாலஜிக்கலாக அதுதான் இருக்கிற ரியாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது 2 கேர்ள்ஸ் ஆடும்போது நீங்கள் வந்துட்டு சபரிக்கு மட்டும் ஏன் சார் ஃபேவர் பண்ணீங்க? சபரி வின் பண்ணணும்னு பண்ணீங்களா? இப்போ இதில் விஜய் பாரு வின் பண்ணாங்களா, சபரி வின் பண்ணாங்களான்னு தெரியாது. எனக்கு இன்னும் லைவில் அது வரல. பட் ஆனால் ஒரு சிலர் விஜய் பாருன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் சபரின்னு சொல்கிறாங்க. ஏன் பாயிண்ட் அது இல்லை. யார் எப்படி வேணால் வின் பண்ணட்டும். விஜய் பாரு வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணலனாலும் சரி, அந்த கேம் எப்படி கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் வின் பண்ணால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஆடுவாங்க. அவங்க வின் பண்ணலனாலும் அவங்களுக்காக அவங்க ஆடுவாங்க. நீங்கள் ஃப்ரீ பாஸை வச்சு ஆடுவீங்கன்னா ஃப்ரீ பாஸ் வந்தால் வருது, வராட்டி போகுது, நான் என் கேம் ஆடுவேன்ற கட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த தள்ளி விட்டு கேம் ஆடுற பட்சத்தில் நீங்கள் வந்து பொண்ணுங்களை தொடாமல் நான் கேம் ஆடுவேன், அப்போ நான் பொண்ணுங்களை தொடாமல் கேம் ஆடினேன் அப்படின்னு பெருமைப்பட்டீங்க அந்த மாஸ்டர்ஸ்க்கு. அந்த வார்த்தைக்கும் இப்போ நீங்கள் நடந்துக்கிட்ட வார்த்தைக்கும், நீங்கள் தொட்டு கேம் ஆடுறீங்க, தொடாமல் கேம் ஆடுறீங்க, ஆனால் தள்ளி விட்டு கேம் ஆடுறது மட்டும் சரியா சார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. என்னோட பாயிண்ட் அதுதான். பாருக்கு அது கேப்டன்சி வின் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் வின் பண்ணாமல் இருந்தாலே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். வின் பண்ணால் எல்லாருமே சேர்ந்து அந்த ப்ரெஷரையோ இல்லை அந்த வேணும்னே பிரச்சனை பண்ணுறதோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு வின் பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த கேம் எப்படி கொண்டு போகணுன்றது அவங்களுக்கு தெரியும். சும்மா மிக்சர் சாப்பிட்ற கண்டென்ட்டுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கேப்டன்சியில் வர நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கும் தேவை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இருந்தாலும் அது பாரு என்ன ஹேண்டில் பண்ணுமோ பண்ணுவாங்க. ஏன் கேள்விலாம் ஒன்று தான். அவ்வளோ நல்லவனாக பேசிக்கிட்ட நீங்கள் இப்போ பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில் எப்படி பொண்ணுங்களை தள்ளி விட்டு கேம் ஆடுவீங்க? அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கீங்களா? உங்களுக்கு பேர் செயின்ட் சபரின்னு வச்சாங்க அப்படிங்கிற ஒரே கொஸ்டின் தான் எனக்கு.